கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசும்படியே நீங்கள் ஜெபத்தோடு காத்துருங்க. ஒரு ஆமென். இயேசு வந்தது 1 தீமோத்தேயு 1:15 1 தீமோத்தேயு 1:15. எதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரமாக. யார் எடுக்கிறீங்க? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அல்லேலூயா. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். கைகளை வீழ்த்தி ஆமென். பவுலுக்குள்ளே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இயேசு வந்தது பாவத்தை ரட்சிக்க வல்லவா வந்தாரு, பாவிகளை ரட்சிக்க வல்ல வந்தாரு. பாவத்துக்கு ஆமென் தண்டிப்பதற்கு இயேசு வரல, மாறாக இயேசு வந்தது பாவியை ரட்சிப்பதற்கு. எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? இந்த நாள் நீங்க போய் பாருங்க, இயேசுவை எல்லாமல் ஆராதிக்கிற மக்களுடைய டெம்பிள்ஸ்லையும் சரி, மற்ற இடங்களிலும் புண்ணிய ஸ்தலங்களிலும் இன்றைக்கி பல இடங்கள் நீ போய் தேடி பார்க்கலாம். இன்றைக்கி வரிசையாக நின்றுட்டெல்லாம் அவங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பிசாசு ஜனங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, ஜனங்களுடைய மனதை கடினப்படுத்தி, அவங்களுக்கு தேவை உலகமும் உலகத்தினுடைய செல்வத்திற்காக மக்கள் போய் நிற்கிறாங்க. நான் கடந்த நாட்களில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகும்பொழுது ஒரு மனிதன் இந்த கயிறெல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த கயிறு கட்டுறவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு போர்டை போட்டிருக்காரு. வராங்க மக்கள் வரிசையாக நின்று. இப்போ நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் சைடில் போய் பார்க்கலாம். நீங்கள் நான் நின்று பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னு. வரிசையாக வந்து ஒரு கயிறை கொடுக்குறான். அந்த கயிறு கொடுத்துட்டு ஊதுறாரு, ஏதோ சொல்கிறாரு. அது சொன்னதுக்கப்புறம் அந்த கையில் அவங்க கையிலையோ கழுத்துலேயோ கட்டி விடுறாரு குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊதி விடுறாரு. அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வராங்க, தண்ணியை ஊதுறாரு. தண்ணியை ஊதிட்டு கொடுக்குறாரு. அவங்க 100 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபா வாங்கி வச்சுக்கிறாரு, அனுப்புகிறாரு. இப்படியே வரிசையாக அந்த மக்கள் வந்து போயிட்டுருக்கிறத பார்த்து ஒரே ஒரு மரத்தடி, இவ்வளோ ஸ்ட்ரீட்டு, அதாவது அந்த மார்க்கெட் ரோடு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் தெரியும். அங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் மரத்தடி நீங்கள் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் கவனிச்சதில்லை, இன்றைக்கி தான் போனேன் 2 days முன்னாடி தான் பார்த்தேன். மக்கள் விடுதலைக்காக எங்கேயோ ஓடிட்டுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாராம். பிரதர், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு சிலுவையில் மரிச்சார். பிசாசு அது எப்படி மாற்றிட்டான்னா, அவரை சிலுவையில் அரைஞ்சதை வச்சு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் தெய்வமான எதுக்கு சிலுவையில் மறிக்கணும், எதுக்கு அவருக்கு ட்ரெஸ்ஸும் கூட இல்லாமல் கடைசியில் அவர் அறைவதற்கும் கூட அவர் ஒப்பு கொடுத்தாரு. தெய்வம்னா உடனே நெருப்பு போடணும், தெய்வம்னா உடனே ஒரு சக்கரத்தை அனுப்பணும், தெய்வம்னா ஒரு ஈட்டி எடுத்து குத்திடணும், அப்படி தான் மக்கள் நினைக்கிறாங்க. இன்றைக்கே ஒருத்தனுக்கு தண்டனை கிடைக்கணும், இதுதான் மக்களுடைய நினைவாக இருக்குது. இன்றைக்கி நம்மளும் கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, சிலுவையில் மரித்தது வேறு எதற்காகவும் அல்ல, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து ரட்சிக்க. ஹல்லேலூயா. என்ற மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ரொம்ப டைம் ஆயிரும், அதனால் சீக்கிரமாக நான் அந்த செய்தியை உங்களோடு நான் கடத்தி விட வேண்டும். மீண்டும் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 19:1 முதல். அவர் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், 2ஆம் வசனம், லூக்கா 19:2, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான்.
அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து ஆமென் அவனை கண்டு, சகேவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, வாயினால் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நான் ஆமேன் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒரு மனிதத்தில் நான் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசுவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளை. இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தின் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சகேயு என்கிறதானா அந்த ஆயக்காரன். ஆனால் இந்த ஆயக்காரன் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, இயேசு எருசலேமுக்கு போகிறாரு. அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா, சென்னை போகிறதுக்கு எப்படி நம்ம இங்கிருந்து போகும்போது எப்படி சங்ககிரி வழியாக போகிறோம், ஒரு வழியை நம்ம ஏதாவது சென்னை போகணுன்னா நம்ம இங்கே சங்ககிரி வழியாக போகிறோம், சேலம் தாண்டி போனோம். அதே போல் எருசலேமுக்கு போகிறதுக்காக ஆண்டவர் எரிகோ வழியாக போகிறார். ஆனால் எரிகோ பாருங்கள், எரிகோனாவே சபிக்கப்பட்ட பூமி. எரிகோவில் எதுவுமே நடக்காது. யோசுவாவின் காலத்தில் நீங்கள் பாருங்கள், எரிகோ மதில் விழுந்தது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், எரிகோ அது ஒரு சாப நிறைந்த இடம். அந்த சபிக்கப்பட்ட பூமியிலே இயேசு அந்த வழியாய் எருசலேமுக்கு போகிறாரு. எத்தனையோ திரள் கூட்ட மக்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த பாலஸ்தீனாவுடைய முக்கியமான நகரம் தான் இந்த எரிகோ. இந்த எரிகோ பாலஸ்தீனாவுடைய நகரத்திலே மிகவும் முக்கியமான அந்த நகரம். இயேசு அந்த இடத்துல சென்றதுனால அந்த இடம் ஆசீர்வாதமாக மாறிச்சான். கைகளை உயர்த்துறாமே சொல்ல. அவர் போக வேண்டியது எருசலேமுக்கு, ஆனால் எரிகோ வழியாக போனதுனால எரிகோ சாபம் நிறைந்த ஊர் தான். ஆனால் இயேசு அந்த வழியாய் போனதுனால ஆசீர்வாதமாய் மாறினதான். அருமையான தேவ பிள்ளையை எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை கடந்து போக வேண்டியவர், ஆனால் இன்றைக்கு நம்ம வழியாக வந்திருக்கிறார்னா அவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற. திரும்பி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இதை ரொம்ப நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவினுடைய அந்த எரிகோ வழியாக இயேசு பிரயாணம் பண்ணி நடந்த போது திரளான ஜனங்கள் அவரோடு நடந்தார்கள். இந்த எரிகோ பட்டணத்தில் வரி வசூலுக்கும் ஆயக்காரன் தலைவாகனாக இவன் இருந்தபோது, இவன் ரோம அரசாங்கத்துக்கு உட்பட்டவன். இவன் யாருங்க? ரோம அரசாங்கத்துக்கு உட்பட்டவன் தான் இந்த சகேயு. இவர்கள் அதிகமாக வரிகள் கொடுக்க சொல்லி மக்களை என்ன செய்வார்களாம்? வருத்தப்படுத்துவார்களாம். இப்படிப்பட்டவர்கள் மிகவும் வசதி படைத்த பணக்காரர்களாக இருப்பாங்களாம். எப்படிங்க? அந்த டாக்ஸ் வாங்கக்கூடிய இந்த ரோம அரசாங்கத்துக்கு வேலை செய்யக்கூடிய இந்த அதிகாரிகள் எல்லாமே ரொம்ப வசதியாக இருப்பாங்களாம். ஏன்னா மக்கள் பணத்தை அழுத்தி அவர்கள் பணத்தை பிடுங்கக்கூடியவர்கள் தான் இந்த அதிகாரிகள். ஆனால் இங்கே பாருங்க, சகேயுனுடைய தாகம் லூக்காவுடைய 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினானாம். அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சகேயு இயேசுவை எதுக்காக இவ்வளோ தூரம் ஆசையாக பார்க்க விரும்பினான்? அவனே ஒரு பாவியான மனுஷன். இயேசுவை அவனுக்கு சம்பந்தமே இல்லை, அவனை பார்க்கணும் அவசியமே இல்லை.
அவனுக்கு வசதி இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் நல்ல அதிகாரியாக இருக்கிறான், அவன் நல்ல ஒரு தலைமத்துவத்தில் இருக்கிறான். அவனுக்கு இயேசு வேணுங்கிற அவசியமே இல்லை பாருங்களேன். ஆனால் எதுக்காக இயேசுவை பார்க்க வரணும்? இயேசுவை அந்த சகையோ எதற்காக பார்க்கணும்னு விரும்பணும்? நல்லா கவனிங்க. அவர் எப்படிப்பட்டவர்? இவன் எதுக்குங்க பார்க்க வரணும்? நல்லா கவனிங்க. பணம் வேணும்னா இவன் இயேசுவை தேடணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி இவங்ககிட்ட இருக்கு. ஒரு வீடு ஆல்ரெடி இவங்ககிட்ட இருக்கு. அவன் வெல்த்தியா இருக்கான், மக்கள் முன்னாடி நல்ல பிரபல்யமா இருக்கான், நல்ல ஃபெமிலியர் ஃபேஸ். ஆனால் இயேசுவை பார்க்கணும் விரும்ப காரணம் என்னவா? அருமையான தெய்வ பிள்ளையை நம்ம ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. சகையு இயேசுவை பற்றிய செய்திகளை அவன் கேள்விப்பட்டிருந்தானான்னு கேட்டீங்கன்னா ஆமா. அவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆவலாக இருந்த காரணம், நன்மையானவற்றையும் நல்லவர்களையும் காணும் ஆவலுள்ள சகையு தனது ஊரில் இயேசு வருகிறார் என்றதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்திருந்தானாம். இவன் ஒரு யூதனானதால் பழைய ஏற்பாட்டை அவன் நன்கு அறிந்திருந்தானாம். சகை ஒரு யூதன். ஆனா அந்த யூதன் ஆனதுனால இவன் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்ததுனால அவனுக்கு நன்றாக அதை தெரிந்ததுனால எருசலேம் தேவாலயத்துக்கு போய் பலிகளை அவன் செலுத்தி இருப்பான்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. இவன் நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சிருக்கான், மோசேயினுடைய கட்டளைகளை தெரிஞ்சிருக்கான். ஏன் யூதன் பாத்தீங்களா? இவனை சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்ததுனால தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்தி இருந்திருக்கான். ஆனால் அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள என்ற வாஞ்சி அவனுக்குள் இருந்துச்சான். சார் உங்களுக்கு எப்படி இருக்கு? இயேசு எப்படிப்பட்டவர் என்ற வாஞ்சை அந்த சகைக்குள் இருந்தது. ஏன் கேட்டீங்கன்னா, பைபிள் ஆமென், அவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்ததுனால அத்தனை செல்வமும் பதவியும் இருந்தும் அவனுக்குள் நிறைவு இல்லை. அவன் செல்வமும் பதவி இருந்துமே அவனுக்குள்ள என்ன இல்லையா? நிறைவில். அவனுக்குள் குறை இருந்தது. தன்னுடைய குறையை நிவர்த்தி செய்ய மாட்டாரா என்ற ஏக்கம் அவனுக்குள் இருந்தது. நாமும் இது போல்தான் இன்னும் அதிகமாக இயேசுவை தேட வேண்டும். அவனுக்குள் ஒரு ஏக்கம் இருந்தது. செல்வமும் பதவியும் இருந்த போதும் கூட அவன் இயேசுவை தேட வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்குள் காணப்பட்டது. ஏனென்றால் நீங்க நல்லா கவனிங்க, இயேசுவை தேட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக வந்தால் அவனை பாருங்க, அவன் குள்ளனாக இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தினுடைய நெருக்கடி வந்து அவனை நெருக்குகிறதான வேளையிலே இயேசுவை அவன் பார்க்கவே முடியல. இவனுக்குள்ள இருக்கிறதான இந்த குள்ளமான, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நமக்குள்ள இருக்கிற சரீர பலவீனத்தை குறித்து நினைச்சு நம்ம நிறைய இடத்துல ஜபத்தை விட்டுருவோம் தெரியுங்களா? இன்னைக்கு சுகர் வந்தால் உபவாசத்தை விட்டுருவோம், ப்ரெஷர் இருந்தால் உபவாசத்தை விட்டுருவோம். நம்முடைய பலவீனங்கள் அநேக நேரங்களில் ஆண்டவரை தேடுவதற்கு சில தடைகள் வரலாம். ஆனால் இவனுக்குள்ளே அந்த குள்ளனானபடியால் கூட்டம் நெருக்கமாக இருந்ததினால இவனுக்குள் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு விருப்பம். ஆனால் கவனிங்க, அந்த வாஞ்சி அவனுக்குள் காணப்பட்டுச்சான். அருமையான தேவ பிள்ளையை உண்மையாகவே இயேசுவை அவன் பார்க்க முடியவில்லை என்ற எனவே அவன் வெறியுடன் அவருக்கு முன்னால ஓடினான். இயேசு போற வழியை, எந்த வழியா அவர் போற அதுக்கு முன்னாடி அவன் போய் அந்த வழியா போய் நடக்கிறானா. பின் அங்கிருந்த ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அந்த ஆமென், ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்த அவன் பணக்காரனாக இருந்ததும் அந்த அந்தஸ்துக்களை எல்லாம் விட்டு விட்டு ஓடுகிறான். மற்றவர்கள் தன்னை நோக்கி என்ன நினைத்தாலும் கவலை இல்லை என்று முடிவெடுத்து விடாமுயற்சியுடன் மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க அமர்ந்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாடம் என்னவென்றால், ஆண்டவரை சந்திக்க நாம் எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி விடாமல் சொல்லுங்க. அவ்வளவு பெரிய அரசன், அவன் பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்க அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, எப்படியாகிலும் அவரை கண்டு அவரை பார்க்க வேண்டும். அவருடைய முகத்துக்கு முன்பாக அவர் என பின்னாடி பார்க்கலாமே, இயேசுவை பார்க்கணும் அவசியம் என்னங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேன். சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கவனிங்க, மத்தேயுனுடைய சாட்சி கடிதத்தை இவன் பார்த்துருக்கிறானா. என்னங்க, மத்தேயு யார் தெரியுங்களா? அவனு ஒரு டாக்ஸ் ஆஃபீஸர். மத்தேயும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அவன் வரி வசூல் பண்ணக்கூடியவன்.
இந்த இத்தனை வாஞ்சை வருவதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு தேவ மனிதன் ரோமுக்கு சென்று வந்து சொன்ன சாட்சியை பார்க்கலாம். இயேசுனுடைய 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் தான் மத்தேயு. இவன் ஒரு வரி வசூலிப்பவன். இவன் சகேவுக்கு எழுதிய ஒரு சாட்சி கடிதம் ரோமில் உள்ள ஒரு காட்சி சாலையிலே வைத்திருப்பதை அந்த மனிதன், தேவ மனிதன் பார்த்திருக்கிறார். ரோமுக்கு சென்ற போது ஒரு தேவ மனிதன் அங்கு ஒரு சாட்சி கடிதத்தை சகேவுக்கு இந்த மத்தேயு எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தை இன்னைக்கு வச்சிருக்காங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த சாட்சி கடிதத்தில் இப்படியா எழுதியிருந்ததா? என்ன மனிதன் எழுதியிருந்ததா? அந்த எருசலேமிலிருந்து ரோமுக்கு தான் முதலாக சுவிசேஷம் போனது. பேதுரும் பவுலும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தியை முதலாக ரோமில் தான் பிரசங்கம் பண்ணினார்களாம். நல்லா கவனிங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்ததும் ரோம பேரரசு. அந்த ரோம் கவர்மெண்ட் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்தும் ஏரோதும் அண்ணாவும் காய்பாய் இருந்ததெல்லாம் ரோமில் தான். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தது அந்த செய்தியை அறிவிக்க சென்றதும் பேதுருவும் பவுலும் என்ன செய்தார்களாம்? ரோமுக்கு தான் போனாங்களாம். நல்ல கவனிங்க. அதனால தான் இன்னைக்கு ஆமென் சோத்திரம் இந்த பிரசங்கம் பண்ணதுக்கு காரணம் என்னவென்னா, அந்த ரோம பேரரசை எதிர்த்து அவர்கள் ஜெயித்தார்கள். ரோம தேசமே இயேசுவின் தேசமாக மாறியது. இன்னைக்கு ரோமில் உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை பீடமாய் அங்கு உள்ளது. இன்னைக்கு போப் அங்கே உட்கார்ந்துருக்காருன்னா தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. கேத்தலிக்கனுடைய ஹெட் குவார்டர் அங்கே மாறிடுச்சு. ஆனால் இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தது பேதுருவும் பவுலுனால தாங்க. இந்த ரோமனுடைய அந்த ஆட்சியவை மாற்றி அந்த இடத்துல இன்றைக்கு ஆமென் போப்பு உட்கார்ந்துருக்காங்க. அருமையான தேவ பிள்ளையே, ஆகினால்தான் ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. அந்த அருங்காட்சியத்தில் இயேசுவை சுமந்த சிலுவை இருக்குதாம். அவரை அடித்து ஆணி, மேலும் வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களை அந்த இடத்துல வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அங்கு ஒரு சாட்சி கடிதமும் இருந்தது. அந்த சாட்சி கடிதத்தை என்னவென்று அந்த தேவ மனிதன் பார்த்தபோது அது மத்தேயு என்று அப்போஸ்தலன் சகேயுவுக்கு எழுதின கடிதம் என்று அதை வாசிக்க சொல்லி கேட்டாராம். ஹலோ, நல்லா கவனிங்க. அந்த கடிதத்தில் அப்போஸ்தல சகேயு என்று எழுதியிருந்துதான். அதான் புரியுதா உங்களுக்கு? நம்ம சகேயுவை பாவியா இருந்தோம், முறுமுறுத்தான், பாவி பாவி பாவின். ஆனால் அவனை அந்த கடிதத்தில், மத்தேயு எழுதின கடிதத்தில் அவன் அதை வாசித்ததுனால அவன் சரித்திரத்தில் போட்டிருக்குது அப்போஸ்தலர் சகேயு என்று. இது இன்னைக்கு நமக்கு வெளியே தெரியல, ஆனால் சரித்திர ஆசிரியர்கள் அதை குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். இன்றைக்கும் சகேயுடைய பிரசங்கத்தை கேட்காத விசுவாசிகளே இருக்க மாட்டாங்க. சகேயு தெரியாத ஒரு சின்ன குழந்தை கூட தெரியாமல் இருக்காது. ஒரு சண்டே கிளாஸ் குழந்தை கூட சகேயுடைய கதை தெரிஞ்சிருக்கும். ஏன் தெரியுமா? அந்த குள்ளமான சகேயு ஒரு குழந்தைக்கு ஏன் தெரியணும்? அவன் தான் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, அவன் வரி வசூல் பண்ணக்கூடியவன். அந்த ஆயத்துறையிலே அவன் பெரிய மிக ஒரு நல்ல ஸ்தானத்தில் உள்ள மனுஷன். அவனை குறித்து குழந்தைக்கு வரைக்கும் தெரியுதுன்னா, சகேயு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு சாதாரண காட்டத்தி மரத்தில் ஏறின ஒரு குள்ளமான மனிதனா பார்க்கணும் இல்லைங்க. அவனை சரித்திர ஆசிரியர்கள் அப்போஸ்தலர் சகேயுன்னு எழுதியிருக்காங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இதை படித்த சகேயு எதை படித்தான்? மத்தேயு சகேயுக்கு எழுதின கடிதத்தை அனுப்பியிருக்கான். என்ன அனுப்பியிருக்கான்? ஆமென், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று தாகத்தோடு இருந்த சகேயு அதற்கு சமயம் வாய்த்து ஆமென் வந்தால் அத்தனை கூட்டத்துக்கு மத்தியிலும் தன்னால் குள்ளமாக இருந்தாலும் இயேசுவை பார்க்க முடியவில்லை. எனவே வேகமாக ஓடி ஒரு மரத்தின் மேல் ஏறி அமர்கிறான். வேதம் கூறுகிறது, தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று. மத்தேயுவின் சாட்சி சகேயுவை எவ்வாறு மாற்றியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளை, அதே போல நம்முடைய சாட்சியும் நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய நண்பர்களை மாற்ற வேண்டும். இன்றைக்கு சகேயு ஏறி இருந்த மரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறதாம். ஹலோ, இருக்கீங்களா? சகேயு ஏறின மரம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறதாம். ஹல்லேலூயா. பாருங்க, அதன் பக்கத்தில் ஒரு கல் இந்த மரத்தில் இப்படியே எழுதியிருக்கிறது 2500 என்று செதுக்கி வைத்திருக்கிறது. வயது எத்தனை இந்த மரத்துக்கு? 2500. இன்னைக்கும் காட்டத்தி மரத்தை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்களா? ஹலோ, நான் கேட்குறேன்,
சகேயு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினது, அந்த மரத்தை இன்னைக்கு செதுக்கி பத்திரப்படுத்தி 2500 ஆண்டுகளாக எழுதி வைத்திருக்கிறாங்களா. இன்னைக்கு சொல்றேன், ஒரு மத்தேயு ஒரு தன் வாழ்க்கையிலே ஒரு டாக்ஸ் ஆபீசரா, ஒரு வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து மற்றவர்களையும் தன்னை போல் இருக்கிற பாவியான ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு ஒரு மத்தேயுனுடைய கடிதம் ஒரு சகேயுவை சந்திக்கும்னா, உங்கள் கடிதம், உங்க வாயில் புறப்படுகிற வார்த்தை சகேயுவை ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றுவதற்கு ஒரு மத்தேயு காணப்பட்டதை போல, பிரதர்ஸ், உங்க வசனம், உங்கள் ஜெபம், உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை உங்களோட நின்று விடக்கூடாது. நீங்கள் ஒரு கடிதமாய் மாற வேண்டும். நீங்கள் ஒரு நிருபங்களாய் மாற வேண்டும். பிரதர், உங்க விசுவாசம் உங்களோட நின்று விடக்கூடாது. உங்கள் தலைமுறைக்கு அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது ஷேர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எதுக்கு? மத்தேயுனுடைய ஒரு சாட்சி. அவனும் ஒரு வரி வசூல் பண்ணக்கூடியவனாய் இருந்தான். ஆனா அவனோட ஒரு சாட்சி சகேயு என்கிறதான வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை மாற்றும் என்றால், பிரதர், உங்கள் லெவல் இருக்கிற உங்களுடைய அப்படின்னா ஒரு தவறு செய்த மனிதன், ஒரு குடிகாரன், ஒரு தவறு செய்கிறவன், பாவம் செய்கிறவன், ஒரு மனுஷன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்னா அப்படிப்பட்ட மனிதனை தேடி போங்க. ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரனை மாற்றி கொண்டு வாங்க. ஒரு வியாதிஸ்தன், ஒரு வியாதி உங்களுக்கு குணமாயிருக்கு, ஒரு கட்டு குணமாயிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு வியாதியுடைய மனிதர்களை தேடி சுவிசேஷத்தை எழுதுங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, கொண்டு வாங்க ஆண்டவருக்குள்ள. நான் சொல்கிறேன், ஒரு மத்தேயுனுடைய ஒரு கடிதம். ஆமென். அந்த மத்தேயு இன்னைக்கு பாருங்க, புதிய ஏற்பாடு துவக்கம் மத்தேயுனுடைய சுவிசேஷம் தான் முதல் சுவிசேஷமாக இருக்கு. நான் சொல்றேன், நீங்கள் முந்தி போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். ஒரு சகேயுவை கேட்க துடிப்பதற்கு வாஞ்சையை உண்டாக்கினது. நல்ல கவனிங்க. ஒரு மாம்பழத்தை விற்கிறவன் துளி வெட்டி கொடுப்பான் பாருங்க. அவ்வளோ இருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்றீங்க, வாங்குறீங்களோ வாங்கலையோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது வாங்கி டேஸ்ட் பண்ணுவீங்க. அப்புறம் ரேட் அதிகமாக இருக்குன்னு போயிடுவீங்க. பழத்தை வாங்குறீங்களோ வாங்கலையோ, ஒரு சுளையை கையில் கொடுப்பான். அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம்? வாங்கிட்டு போகிறதுக்காக. அது இருக்கீங்களா? நான் பேசுகிறது புரியுதா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் எந்த பொருள் வாங்குவீங்க. ஹலோ, இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா. நீங்கள் சாப்பிட்டீங்க, அந்த சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு போய் ருசி இன்னைக்கு சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புரோட்டா வேணும்னா, இந்த கடையில் சாப்பிட்டா புரோட்டா நல்லா இருக்கும், இந்த கடையில் சாப்பிட்டா டீ நல்லா இருக்கும், இந்த கடையில் சாப்பிட்டா இட்லி நல்லா இருக்கும், இந்த கடையில் சாப்பிட்டா குருமா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? அடா, சாப்பிடாத பிறவிகிட்டியா பேசிட்டு இருக்கிறேன். ஆமேனா? ஒரு சிக்கன் எடுத்தா கூட இங்கே நல்லா இருக்கும், இங்கே ஒரு மட்டன் எடுத்தால் இங்கே நல்லா இருக்கும். என்னங்க டேஸ்ட்டுக்காக எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த ஆண்டவரை தேடி வருவதுக்கு தூரத்தை பார்க்காதீங்க, டேஸ்ட்டை பண்ணிட்டீங்க. இந்த டேஸ்ட்டை கொண்டு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சாப்பிட்ட ஆகாரம் எவ்வளோ சுவையாக இருந்தது, நான் கண்ட சுவிசேஷம், நான் கண்ட தேவன் எப்படிப்பட்டவர், நான் கண்ட இயேசு எவ்வளோ அன்புடையவர், நான் கண்ட தேவன். நான் நினைக்கிறேன், சகேயுவை மரத்துக்கு மேலே ஏறுவதற்கு ஒரு மத்தேயுனுடைய சாட்சி கடிதம் உண்மை என்றால், இன்றைக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு கூட்டத்தை எழுப்புங்கிறேன். உங்கள் ஜெபம் ஒரு கூட்டத்தை எழுப்புட்டுங்கிறேன். ஒரு மத்தேயுனுடைய ஒரு சாட்சி கடிதம் பிறரை தொடும் என்றால், இன்றைக்கு உங்கள் சாட்சி மற்றவனை தொடரும். எங்க உங்க சாட்சி உங்க கம்பெனியை மாற்ற முடியுமா? உங்க சாட்சி உங்க கிராமத்தை மாற்ற முடியுமா? உங்கள் கிராமத்தில் நீங்க இருக்கிற கிராமத்தில், நீங்க இருக்கிற பட்டணத்தில் உங்க சாட்சி பக்கத்தில் இருக்க என்ன பிரதர் சொல்றான்? உங்க மனைவி கொடுக்கிற சாட்சி உங்களை குறித்து என்னன்னு கொடுக்கிறா? சபை உங்களை குறித்து என்னன்னு சாட்சி கொடுக்குது? உங்கள் ஆத்துமா உங்களை குறித்து சாட்சி என்ன கொடுக்குது? ஒரு மத்தேயுனுடைய ஒரு சாட்சி கடிதம் சகேயுவை தேவனை பார்ப்பதற்கு தூண்டும் என்றால், அவன் ஆண்டவரை பார்க்கணும் அவசியம் இல்லை, அவனை பார்க்க தான் மக்கள் நிற்பாங்க. எப்படியாவது ஒரு வரியை கொஞ்சம் குறைச்சிடக்கூடாதா, கொஞ்சம் பணத்தை, இப்படித்தாங்க கூட்டத்தை கூட்டியிருப்பாங்களே அல்லாம. இவன் பின்னாடி வந்தது ஒரு காலம் உண்டு. இவன் கூட்டத்தின் நடுவே ஒருவரை தேடுகிறான் என்றால், நான் சொல்லுகிறேன், அந்த கூட்டத்துக்குள்ள ஒருவர் வருகிறதை இவன் அறிந்து கொண்டதினாலே அவர் எப்படிப்பட்டவரோ, பிரமாணத்தை அறிந்தவன் தான், பலி செலுத்தினவன் தான், நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்றவன் தான், ஒரு யூதன் தான். ஆனால் இந்த சகேயுனுடைய சரித்திரம் சொல்லுகிறது, அந்த மத்தேயுனுடைய ஒரு சாட்சியின் தூண்டுதல் அவனை வாசிக்க வைத்து, அந்த தொட்ட மத்தேயுவை டச் பண்ண அதே இயேசு என்னை தொட வேண்டும் என்று போனானே. பிரதர், எவ்வளவு நாள் நீங்க உங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பீங்க? உங்களுக்கு பின்னாடி எத்தனை சகேயு பின்னாடி தேடி வரான்? உங்க பின்னாடி எத்தனை சகேயு உங்களை தேடி வரான்?
ஒரு மத்தேயு ஒரு சகையுவை மரத்துக்கு மேலே ஏற வைக்க முடியும் என்றால், இன்றைக்கு உங்க ஜெபம் பிறரை மரத்துக்கு மேலே ஏற வைக்கிறதா, மரத்தில் ஏறின மாதிரி கீழே தள்ளுதான்? ஏங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அவன் மரத்தில் ஏறுறதுக்கு கூட அவன் வெக்கப்படலைன்னா அவனுடைய சுபாவம், அவன் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்தே போக மாட்டான். பெருமை உள்ளவன், பணம் வசூல் பண்ணக்கூடியவன். பாருங்களேன் சார், எத்தனை பேர் உங்களால கீழே விழுந்துட்டாங்க, எத்தனை பேர் உங்களால மேலே ஏறி இருக்காங்க. மகளே, உன் சாட்சி பிறரை மரத்துக்கு மேலே ஏறி இருக்கா, இல்லை உன் சாட்சி மரத்தில் இருக்கிற மேலே ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கீழே விழுந்துட்டானா? பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உன்னால ஒரு பொண்ணு கீழே விழுந்து போச்சா? உன்னால ஒரு பையன் கீழே விழுந்துட்டானா? உன்னால ஒரு குடும்பம் கீழே விழுந்து கிடக்குதா? உன்னால ஒரு சரிவா, இல்ல ஏற்றமா, இல்ல தாழ்வா? இயேசுவின் நாமத்தினால் பேசுங்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. உனக்கு கிருபையை கொடுத்த, ரட்சிப்பை கொடுத்த, மகிமையை கொடுத்த, அபிஷேகத்தை கொடுத்த, எதுக்குங்கிற? உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன இதை வச்சு என்ன பண்ணுன? எங்க ஒரு கத்திரிக்கோளை வச்சவன், அவன் டெய்லர், அவன் துணி தைச்சு, அவன் வெட்டுறதை வெட்டி, அவன் ஒட்டுறதை ஒட்டி, அவன் தைச்சு ஒரு தர்ஜி. தர்ஜினா ஹிந்தியில் சொல்லிட்டான், டெய்லர். அவன் கையில் ஒரு பொருளை கொடுத்த, ஒரு மண்ணை கொடுத்த, அவன் ஒரு குயவன் கையில் மண்ணு கிடைச்சவன் அதை உருவமாக்கிடுவான். ஒரு ஆர்டிஸ்ட் கையில் ஒரு பெயிண்ட், ஒரு பிரஷை கொடுத்து அவன் வரைஞ்சி அழகுபடுத்திடுவான். அவனுக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு சுவர் இருந்தால் போதும், ஆர்டிஸ்ட் கையில் அந்த இடத்தவே மாற்றிடுவான். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ் காலனிக்கு முன்னாடி அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஜெ 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 ஜென்னு கூட்டம் நிற்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பைத்தியக்காரன், ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்கன்னா அவன் போட்ட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அழுக்குன்னு அழுக்கு, கட்டக்கரேன்னு இருக்கிறான். முடியெல்லாம் அப்படி விரிச்சு போட்டு ஒரு மாதிரி இருக்கு. அவன் தலையில் குளிச்ச ஒரு 5-6 வருஷம் இருக்கு, அப்படி இருக்கு தலை. தாடியெல்லாம் வலிஞ்சு, முகமெல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறக்கே சகிக்காது. அவன் வெறும் ஒரு காவி வேஷ்டி மட்டும்தான் கட்டியிருந்தான். ஆனால் அவன் கையில் வேறு எதுவுமே இல்லைங்க. கூட்டம் பயங்கரமாக நிற்குது. ஆனால் அவன் என்ன வச்சுருந்தான் தெரியுங்களா? செங்கல், களிமண் மாதிரி ஒரு மண், இதெல்லாம் தான் வச்சுருந்தான். ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், இதை வச்சு என்ன தான் பண்ணுறான்னு மக்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது அந்த வெறும் சுவரை மட்டும்தான் பார்த்தோம். அவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லி எல்லாம் மக்கள், என்ன இவன் கல்லை தூக்கி நிற்கிறான், எதுக்கு இங்கே நிற்கிறானே தெரில மகளுக்கு. பலதரப்பட்டதான ஏதோ வச்சுருக்கான் கையில். நாங்கள் அந்த பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நாங்கள் பார்க்கும்போது வரும்போது இதே பழமுதிர், இதே என்ன சொல்லுது, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அந்த ரோடு போமே, சம்பத் நகர் ரோடு போகிற ரோட்டில் ரைட் சைடில் ஒரு சாதாரண ஒரு சுவருங்க. வரும்போது சுவர், நாங்கள் திரும்பி போகும்போது அவ்வளோ அழகான ஒரு சீனரியை உண்டாக்கி, அந்த பேர்ட்ஸ், ஒரு மனுஷன் நடக்கிற மாதிரி, ஒரு ஃபேமிலி அங்கே குடியிருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ஒரு குடிசையை போட்டு அழகுபடுத்தி இந்த செவுத்தில் நான் பார்க்கும்போது ஒரு 10 இருந்தாங்க. நாங்கள் திரும்பி போகும்போது நூற்றுக்கணக்கான மக்கள். அவன் முகத்தை பார்க்கல, அவன் கலையை பார்த்து சொன்னாங்க, ஒரு பைத்தியத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு அவன் மலையாளத்தில் பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசிகிட்டே வரைகிறாங்க, பேசிகிட்டே வரைஞ்சிட்டு அவன் என்ன பேசுகிறான் தெரில. ஆனால் அவன் மலையாளத்தில் சத்தமாக பேசுகிறது. இந்த கூட்டம் 100 மக்கள் இருக்காங்க, 100 பேத்துக்கு நடுவே ஹலோ அவன் வரைஞ்சிட்டு இருக்கான் சார். அவனை பார்க்கல சார், அவன் கலையை பார்த்துட்டுங்க. நான் நினைக்கிறேன், ஹலோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவன் குள்ளனான மனிதன் தான், அவன் குள்ளத்தை பார்க்கல, அவன் தேவனை யாரோ என்று பார்க்க போனதுனால அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கருப்பு வெளுப்புன்னு பார்க்காத, உனக்குள் வருகிற திறமை, உனக்குள் வருகிற கலை, அது கர்த்தருடையதா இருக்கும்போது ஜனம் நின்று பார்க்கும். ஆமென், ரிசீவ் பண்ணினா ஆண்டவர் மேல நிரப்புவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ படிக்காதவனாக இருக்கலாம், அழகில்லாதவனாக இருக்கலாம், வெறும் வறுமையில் இருந்தவனாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்க, அதை பார்க்காத. ஒரு பைத்தியத்துக்குள் இருக்கிற கலையை பார்க்க 100 நிற்கும்னா, சார் எனக்கு பாஷை தெரியாது, ஊரு தெரியாது, ஆள தெரியாது, யாருனே தெரியாது, யார் அவன்? அவன் கையில் வைத்திருக்கிற செங்கலை மட்டும்தான் நான் பார்த்து வந்தேன். திரும்பி வரும்பொழுது அந்த கையில் வைத்திருக்கிற செங்கலை கொண்டு அழகுபடுத்தி விடுவான். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் அப்படியே அவன் ஒரு சாதாரண பைத்தியத்தை போல தான் இருப்பான். அந்த ரோடை அவன் சுற்றி 4-5 கல்லை வச்சுட்ருவான். அந்த நடுவில் பாருங்கள், ரோடாக இருந்த இடத்துல ஒன்றா காந்தியடிகளுடைய பிக்சர் அவன் ரோட்டில் வரைஞ்சிருப்பான், இல்லை விவேகானந்தனுடைய பிக்சர் வரைஞ்சிருப்பான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
இன்னைக்கு இல்லை, நான் 40-50 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்கிறேன். என் கண்ணில் பார்த்துருக்கேன். வெறும் ரோடாக இருக்கு, ஆனால் அழகப்படுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, மனுஷன் அவன் முகத்தை பார்க்கலாம், என் பைபிள் சொல்லி ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாராம். பிரதர், உங்களுக்குள்ள இருக்கிற திறமை உங்கள் முகத்தில் இல்லை பிரதர். உங்கள் திறமை உங்கள் விரல்களில் இல்லை, உங்கள் திறமை உங்களுடைய ஃபேமிலியில் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு வந்த அந்த சகேயுவை தேசத்தை திரும்பி பார்க்க வைத்ததென்றால் ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கேயோ பிறந்து வளர்ந்த சகேயுவை ஒரு மத்தேயுடைய சாட்சி, அவன் வரி வசூல் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை, அவன் வரி வசூல் பண்ணின, அவன் ரோம அரசாங்கத்துக்கு ஒரு உழைப்பாளியாய் அவன் அந்த இடத்துல பணத்தையே பிரதானமாய் நினைத்தவனை கர்த்தர் தடுமாற வைத்து கீழே நின்றவனை மரத்தில் ஏற வைத்தது என்றால், நீங்கள் எங்கே உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களை தோழிகளை சென்றடைய வைக்கிற இடம் எது? உங்களுடைய லட்சியம் எது? உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? உன் மோட்டிவேஷன் என்ன? உங்களை போல ஒருவனை மாற்றணும்னா அவன் ஒருவேளை வியாபாரியா மாத்திடலாம். ஒருவேளை அவன் உங்களை போல நல்ல இன்டெலிஜென்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடிய அளவுக்கு அவன் திறமையை உண்டாக்கிடுவான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஹலோ, பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் இன்னொரு பாவியாக இருந்த மனிதன் சகேயுவை தொட்டது ஒரு மத்தேயுடைய சாட்சி, அந்த கடிதம் அவனை மாற்றும் என்றால், என்னை போல இன்னொரு பிள்ளையை மாற்றுவதை காட்டிலும் என் சாட்சி என் குடும்பத்தையும் என் சபைக்குள்ளே என் தேசத்துக்குள்ளே ஒரு மறுரூபத்தை கொண்டு வரட்டும். நீ உன்னை குறித்து நீ நினைச்சிட்டு இருக்கிற விட்டுருங்கிற ஒரு பைத்தியக்காரன் கையில் இருக்கிற செங்கல் ஒரு சுவருக்குள்ள இவ்வளோ பெரிய கலையை கொண்டு வரும்னா, அந்த சுவரில் இருக்கிறது இவன் கையில் இருக்கிற செங்கல் அல்ல வேலை செய்தது. இவன் பைத்தியமாக இருந்தாலும் இவன் யார் என்பதை தேவனுக்கு தெரியும். அவன் பேசுகிற மொழி மலையாளமாக இருக்கிற மற்றவர்களுக்கு அது விளங்கணும் அவசியமே கிடையாது. இவன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்கிறவர்களுக்கு அது அவசியமே கிடையாது சார். எனக்கு அவசியம், என்னை படைத்தவருக்கு தெரியும் நான் யார் என்பதை. நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்பதை, நான் உருவாக்கப்பட்டது எதற்காக என்பது ஒரு ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுவியா? இன்னைக்கு நீ ரிசீவ் பண்ணிட்டீன்னா இன்னைக்கு தப்பிச்சிருவேன். இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்லு, ஒரு சகேயு இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தானே, அந்த பார்க்க வந்த சகேயுவுக்கு ஒரு கிருபையின் அழைப்பு. அதே லூக்கா 19 அதிகாரம் 5, 6, 7. பைபிள் இல்லாதவங்க வாசிக்காதீங்க. பைபிள் இருந்துச்சுன்னா, ஒரு பைபிள் எழுதி கொடுத்த பைபிளே வாசிக்க முடியல. பாத்தியா, வாசிங்கிறேன். வந்தபோது கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சார், அவரை பார்க்கணும்னு நினைக்கிறவரை அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மோசே எழும்பினா ஆண்டவருடைய கட்டளை வாங்குவதற்கு ஆண்டவர் சொன்னார், மோசே அதிகாலையில் எழுந்து நீ வா, நான் உன்னோடு பேச வேண்டும். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, அந்த மோசேவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தது உண்மைதான், கோலை கொடுத்தது உண்மைதான், அற்புதத்தை பாம்பை பார்த்தது உண்மைதான், அந்த தண்ணீரில் கை வச்ச போது ரத்தமாய் மாறினது உண்மைதான், ஜனங்களுக்கு மன்னாவை கொண்டது உண்மைதான், அவன் கோலை கொண்டு செங்கடலை எல்லாமே நடந்த போது அதெல்லாம் அவனுக்கு அற்புதமா தெரியல. இன்னைக்கு வராதவங்களுக்கு அதான் நினைப்பேன். அற்புதங்கிறது வெளியே பார்க்கறது அற்புதம் நினைக்கிறாங்க. வியாதி குணமடைகிறது, பலவீனம் போகிறது, சுகம் அடைகிறது, இதெல்லாம் அற்புதம் நினைக்கிறாங்க. மோசேக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. கடலே பிளந்துருச்சு, அது பெரிய அற்புதம் தானே. அதோட அவன் எடுத்துல அவன் கேட்ட ஒன்றே ஒன்று, என்னை வர சொல்கிறீங்க, நான் வரேன். அந்த குரலை மட்டும்தான் கேட்டுருக்கிறேன். அந்த முச்செடி நடுவே தோண்டினவரை நான் பார்க்கணும், அந்த நெருப்பை பார்க்கணும். அந்த பச்சளை நடுவில் இருந்து எரிஞ்சதே அந்த நெருப்பு என் கண்ணுக்கு. சார் என்னங்க, யார் யாரை கேட்கறது? நான் ஒன்று சொல்லட்டுமா, திக்குவாயும் மந்த நான் உள்ளவன் ஒரு தடவை தான் அவன் சொன்னான்.
அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆரோனை கொடுத்துட்டாரு. நான் ஒன்று சொல்லட்டுமா, மோசே கூட ஆண்டவர் சொன்னார் நீ வான்னு கூப்பிட்டாரு. அவன் சொன்னான் நான் பேச தெரியாதவன்னா, நீ திக்கு வாய் மந்தனாவும் ஏன்டா சொல்கிற, நான் உன் வாயோடு இருப்பேன்னாரு. இப்போது சொல்கிறேன், அவன் வாயோடு இருப்பேன்னு சொல்லியுமே அவன் என்ன செய்யலை, நம்பலை. அதுக்காக தான் ஆண்டவர் ஆரோனை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் அவன் கையில் கோல் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு வாயோடு இருக்குன்னு விரும்புனீங்கன்னா உங்கள் வாயில் வார்த்தை வரக்கூடாது, உங்கள் வாயில் தீது வார்த்தை வரக்கூடாது. இன்றைக்கி இந்த பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்க வீட்டுக்கு போகும்போது, இன்றைக்கி சொல்லுங்கள், உன் வீட்டில் மாற்றம் வரணுமா, உன் வாயில் வார்த்தை வரணும். அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தால், மோசேயினுடைய ஆசை கடல் பிளந்தது அல்ல, மோசேயினுடைய ஆசை மண்ணா இறங்கினது அல்ல. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், உங்களை பிரதர் உங்களை எங்க கேட்டது, அது கேட்டது மனுஷன் இல்லை, தேவன் அவனை பார்த்து கேட்குறாரு, மோசே நீ என்னை பார்க்க வரேன்னு நான் விரும்புகிறேன், என்னை பார்க்கணும் விரும்புகிறேன், ஆனால் நான் பார்த்தா செத்து போயிடுவிய. ஒரு மனுஷன் பூமியில் ஒரு மனுஷன் பார்க்கணும்னு நினச்ச முடியாதுப்பா. சரி, ஒரு கண்மலைக்கு உள்ள நடுவில் உட்காந்துங்க, நான் அப்படியே கிராஸ் பண்ணுவேன், என் பின்னாடி பார்த்துக்கேன்னாரு. நீங்களாம் எதை பார்க்க வந்திருக்கீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா, இவன் பழைய ஏற்பாடை தெரிஞ்சு வச்சிருக்கான். இயேசுகிட்ட வேற எதுவும் கேட்க வரல, வாங்கவும் வரல, தொடவும் வரல. அவனுக்கு ஃபோக்கஸ் முழுவதும் மேலே உட்கார்ந்தாலும், மரத்துக்கு மேலே உட்கார்ந்தாலும் என் பார்வை அவர் மேலே படணும். எனக்கு அவர் எப்படி, அவரை மனுஷன் நீ எப்படிப்பட்டவன் பார்க்க வந்திருக்கான், ஆனால் கர்த்தர் நீ எப்படிப்பட்டவன் நீ பார்த்துக்க. அவர் எப்படிப்பட்டவன் நீ பாரு. மத்தேயு பார்த்ததுனால பின்னாடி வந்துட்டான். இப்போ சகேயு சொல்ற நான் பார்க்கணும் ஆண்டவரே, ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பாருங்க, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்தவனை பார்த்து, சகேவே வாசிங்க, இவ்வளோதான் சத்தம்மா. நீ வாசிச்சின்னா உன் கூட வருவார், இல்லை கை கட்டி உட்காந்துட்டீங்கன்னா பின்னாடியே போயிடுவார் வேற ஒருத்தரோட. என்ன சொல்கிறாரு, சீக்கிரமா வா. ஹலோ, என்ன சொல்கிறாரு? இவன் எதிர்பார்க்கவே இல்லை, பார்க்க வந்தேன்னு நினச்சான். இப்போ பார்க்க வந்தவனை சீக்கிரம் வாங்குறாரு. இவன் இயேசு அவனை விட வேகமாயிட்டார். கைகளை உயர்த்து வராமன்னு சொல்லுங்க. நீங்கள் வேகமாக அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களை அவர் வேகமாக பார்க்க வருவார். சீக்கிரம் நான் வருவேன்னு சொன்னவர், நீ சீக்கிரமா அவரை தேடி வந்துட்டீங்கன்னா அவர் சீக்கிரமா எக்காலத்தை முழங்க வச்சிருவாரு. சீக்கிரமா நீ அவரை பார்த்துட்டீங்கன்னா, சீக்கிரமா காலையில எழுப்பி பார்த்துட்டீங்கன்னா அவர் எழுப்பி வந்துருவார் உன்னை பார்க்க. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி அந்த ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். பிரதர், நீங்கள் அதிகாலையில் சீக்கிரமாக எழுப்பிட்டீங்கன்னா அவர் சீக்கிரமாக பார்க்க வருவார். ஆமீன். அதிகாலையில் நீ அவரை தேடி வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் உனக்கு அற்புதம் செய்ய வந்துடுவார். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கத்த தருவாராக, பெரிய ஒரு அற்புதத்தை கத்த செய்வாராக. தம்பி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நீங்கள் அவரை பார்க்க வந்திருக்கீங்க. பிரதர், மனுஷனை பார்த்தது போதும், அவரை பார்க்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு அவர் சொல்றாரு, சீக்கிரம் வா, நான் உன்னோட தங்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு என்ன சொல்றாரு, போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தாங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். இயேசு அந்த மரத்தின் பக்கத்தில் வந்தபோது பரிசுத்தாவின் உந்துதலால் அவர் நின்றாராம். எப்படிங்க? பரிசுத்தாவின் உந்துதலால் அவர் நின்றார். அண்ணாந்து அந்த மரத்தின் மேல் இருக்கிற சகேயுவை பார்த்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றனர். இயேசு அப்பொழுது சகேயுவின் உள்ளத்தில் உள்ள தாகத்தை பார்த்தார். நல்ல கவனிங்க, சகேயு இயேசுவை பார்த்தான், இயேசு சகேயுவை பார்த்தார். இருக்கீங்களா? புரியுதுங்களா? இயேசுவின் ரத்தம் எப்படி? நான் சொன்ன திருப்பி சொல்லுங்க. சகேயு இயேசுவை பார்த்தான், இயேசு சகேயு, ரெண்டு பேரும் இவர் அவரை பார்க்க, அவர் இவரை பார்க்க. வா, என்ன ஒரு தேவ அன்பு பாருங்க. இருக்கீங்களா? நீங்க பார்க்க வந்தது யார? பிரதர், பார்க்க வந்தது யார? என்னவா? நோ. இப்போ சொல்லுங்க, நீ என்னை பார்க்க வந்துட்ட, நான் உன்னை பார்க்க வரேன்.
கிளம்பு. அங்கே நடக்கிறது பாருங்க, பயங்கரமான கான்வர்சேஷன். என்ன நடந்தது பாருங்க. இயேசு சகேயுவின் உள்ளத்தினுடைய தாகத்தை பார்த்தாரு. திரளான ஜனங்களை மத்தியிலும் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைத்து கீழே இறங்கி வா என்றார். ஹலோ, இருக்கீங்களா? ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. 100 பேர் நடுவில் உங்க பேர் முருகேசன் அப்படின்னு கூப்பிட்ட பாருங்க. அப்படி டக்குன்னு என்ன பார்த்துட்டார். 100 பேர் நடுவில் அவரை கூப்பிட்டோன்னே சகேயு அப்படின்னு என்னவா, நான் தான். நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லாருமே பக்கத்தில் போய் பார்த்தாங்க, இவன் தூரத்தில் தான் பார்த்தான். ஆனால் அவனுடைய வாஞ்சை ஆண்டு பார்த்தாரு. அம்மா, உலகம் உன்னை பார்க்கறது உன் முகத்தை பார்க்கும், இருதயத்தை பார்க்காது. உங்களோட என்ன இருக்குன்னு பார்க்கும். நீ அவன் கெப்பாசிட்டி இருக்கேன்னு பார்க்கும். ஆனால் சகேயுவின் இயேசு பார்த்தாரு. இவனுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பு இல்லை, அவன் என்னை பார்க்கணும் விரும்புகிறான். மோசே, நீ என்னை பார்க்க முடியாதுன்னு சொன்ன போதும் கூட, முடியவே முடியாது, உங்களை என்னை பார்க்காம நான் போக மாட்டேன், உங்கள் சமூகம் எனக்கு கூட வரணும், நீங்கள் என்னை நான் உங்களை பார்க்கணும். நான் ஒன்று சொல்கிறேன் பிரதர், இன்றைக்கி ஜெபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, சகேயுவை பார்க்க வந்த தேவன் என்னையும் பார்க்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இறங்கி வா என்றார். முழு உலகத்திற்கும் ஆண்டவரான சகேயு, உலகத்திற்கும் ஆண்டவரானவர் சகேயுவின் தகுதியை வைத்து அழைக்கவில்லை. தேவனுடைய கிருபையே சகேயுவை சந்திக்க வைத்து பரத்திலிருந்து அழைப்பு கொடுத்தது. பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரிந்தது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்ததாம்? கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினால் நோவாவை கர்த்தர் நீதிமானாக கண்டார். கிருபையினால் பேழையில் ஏற்றி பாதுகாத்தார். இது எதை காட்டுகிறது என்றால், நாமும் நமது பெருமையிலிருந்து அகங்காரத்திலிருந்து இருந்து உலக ஆசைகளிலிருந்து இறங்கி வர வேண்டும் என்பது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏசாயா வேகமாக எனக்கு எடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. பைபிள் திறக்காம ஜிப்பவே ஓப்பன் பண்ணல. 9:9 ஏசாயா 9:9 என்ன போட்டிருக்குங்க? செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லால திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்களை வெட்டி போடப்பட்டது. நல்ல கவனிங்க, என்ன போட்டிருக்குதுங்க? காட்டத்தி மரத்தில் பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார் பாருங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. லூக்கா 17:6 வாசிங்க. லூக்கா 17:6 சீக்கிரம் எடுங்கம்மா. 17:6 ஒருத்தர் வேகமாக எடுங்க, எல்லாம் சேர்ந்து. அதற்கு கர்த்தர், கடுகளவு அளவு விசுவாசம் உங்களுக்குள் உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஒரு அலையிலே சொல்லுங்களா. அப்ப காட்டத்தி மரத்தை வெட்டி கேதுரு மரத்தை போட வைக்கிறாராம். கேதுரு மரம் ஞாபகம் இருக்குதா? இது வெளியேற பெற்ற மரம். காட்டத்தி மரத்தை எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க? நம்ம ஊரில் வேலி முள் மாதிரி நினச்சிங்க. அது வளைஞ்சு 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 இருக்கு, ரொம்ப சிக்கலர். நீங்கள் காட்டத்தி மரம் போட்டிங்கன்னா வரும், அதில் ஏற முடியாது, அது முள்ளாக இருக்கும். நம்ம ஊரில் வேலி முள் ஏறுனா இல்லை வேலி முள்ளை வச்சு வீடை கட்ட முடியுமா பிரதர்? முடியாது. ஆனால் அது கேதுரு மரத்தை வச்சு கட்டலாம். அதான் தாவீது சொல்வார், ஆண்டவரே உங்கள் பெட்டி வெளியே இருக்குது, நான் கேதுரு மரத்தில் வீட்டை கட்டி நான் எப்படி தங்குறதுன்னு கேட்குறான். அப்போ கேதுரு நம்ம ஊரில் ஈட்டி என்ன சொல்லுது, இது என்ன தேக்கு மரம் மாட்டான், அதை விட காஸ்ட்லி. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பாருங்க, அந்த மரத்தை என்ன செய்ய, நீ விசுவாசித்தா காட்டத்தி மரங்கள் பிடுங்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பதால் இயேசு சகேயுவிடம் அந்த மரத்தை விட்டு நீ சீக்கிரமாக இறங்கி வா. சகேயு தன்னை பார்த்தது மட்டுமல்லாமல் இயேசு அத்தனை ஜனங்களுக்கும் மத்தியில் தனிப்பட்ட முறையில் தன் பெயரை சொல்லி அழைத்ததால் வியப்படைந்தார். அதைத்தான் வேதம் ஏசாயா 43:1 பார்க்கும் பொழுது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கையில் வைத்து ராமேன் சொல்லுங்களேன். எங்க காட்டத்தி மரத்தை விட்டு இறங்கி வாங்குறாரு. அந்த மரத்தை பிடுங்கி போடு, அதுல நீ ஏற வேண்டாம். சகேயுவே,
என்னை பார்ப்பதற்கு நீ ஒரு மரத்துக்கு மேலே ஏறி நிற்கிற, நீ கீழே வா. அத்தனை பேத்துக்கு முன்னாடி ஒரு காலிங் லெட்டர் கொடுக்கிறாரு, ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. பாவியான ஜனங்கள் நடுவே, பரிசுத்தம் இல்லாத ஜனங்கள் நடுவே, அசுத்த நிறைந்த ஜனங்கள் நடுவே ஒரு கால் லெட்டர் வருது. நீ சீக்கிரம் என்னிடத்தில் வா. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே பாவம் நிறைந்த மனிதர்கள் நடுவே என்னோட இருக்கவில்லை, நீங்க ஜெயில இருக்கான், என் கூட இருக்கவில்லை, நீ குடிச்சு நீங்க குடும்பம் இல்லாம இருக்கிறான், என் கூட இருந்தவனால இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டான். சார் என்ன மட்டும் அந்த இயேசு அழைத்து இருக்கிறான்னா ஒன்னு சொல்லட்டுமா, அதற்கு காரணம் என்றைக்கோ நீ தண்டிக்கப்பட வேண்டியது, என்னைக்கோ நீ சிட்சையை அனுபவித்து இன்னைக்கு உலகத்தில் கேவலப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டியது. இயேசுனை அழைக்கிறார். எதற்கு? உன் குடும்பத்தின் நடுவிலிருந்து, உன் சகோதரர்கள் நடுவிலிருந்து, உன் குடும்பத்தார், உன் அண்ணன் தம்பி நடுவிலிருந்து, உன் உறவுகள் நடுவிலிருந்து, ஹல்லேலூயா, உன் தோழர்கள் நடுவிலிருந்து, உன்னோடு இருந்த கிளாஸ்மேட் சாராயம் குடிச்சாங்களே, பீர் பாட்டில் குடிச்சாங்களே, அவர்கள் நடுவிலிருந்து, புகைத்தவர்கள் நடுவிலிருந்து, பாவிகள் நடுவிலிருந்து ஒருவனை அழைக்கிறார், வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் இன்னைக்கு சகேவுக்கு அவ்வளோ பெரிய காலிங் லெட்டர். அதுதான் ஏசாயா 43:1 பார்க்கும்போது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். அதே போல் நம்முடைய பெயர் மட்டுமன்றி நம்முடைய வாழ்க்கை நடக்கப் போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவருக்கு தெரியும். மேலும் தம்மை ஆவலாய் தேடுகின்ற ஒவ்வொரு மனிதனையும் நிச்சயமாகவே அவர் சந்தித்து அவனோட உறவு கொள்வார். ரட்சிக்கப்பட இறங்கி வந்தேயாக வேண்டும். உனக்கு இந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வேணும்னா நீ அந்த இடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். பிரதர், இந்த மரத்திலிருந்து இறங்கி வா. அது காட்டத்தி மரம், அது வேரோடு பிடுங்கப்படும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ எந்த இடத்துல இயேசுவை இருந்து பார்க்கிறாயோ அந்த இடம் வேண்டாம், நீ அவர் அருகிலே வா. நீ இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி வா. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவரை கூப்பிடாத. பார்க்கணும் விரும்பிட்ட, உனக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு வாங்குற, நீ அதே இடத்துல இயேசுவை கூப்பிடாத. நீ இறங்கி வா, அப்ப ரட்சிப்பு உண்டு. அசுத்தத்திலிருந்து இறங்கி வா, தீமையிலிருந்து இறங்கி வா. நெருக்கம், நீ நெருக்கத்தில் இருக்கிற, ஆனா அந்த இடத்துல ஆண்டவரை கூப்பிடாத. புரியலையா? இயேசுவை பார்க்கணும்னு விரும்பிட்ட, ஆனா நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் டாஸ்மாக் கடை, அந்த இடத்துல இயேசுவை கூப்பிடாத. உன் வாந்தியை பார்த்துட்டாரு, ஐயோ என்னை குடி விட முடியல, ஐயோ இந்த பாவத்தை என்னால விட முடியலையே, ஐயோ இந்த இச்சையை என்னால விட முடியல, ஐயோ இந்த காமத்தை என்னால விட முடியலையே, ஐயோ அந்த இயேசுவை பார்க்கணும் நான் விரும்புறேன். ஹலோ, அந்த 100 பேர் நடுவில் உன்னதான் கூப்பிட ஆண்டவன் வந்திருக்காரு. அவர் ஒரு அழைப்பை கொடுத்துட்டாரு. ஆனால் நீ இருக்கிற இடத்துக்கு அவரை கூப்பிடாத. அவன் இடத்துக்கு வந்துட்டாரு, நீ வான்ட்டாரு, நீ வா. அப்போ நீ என்ன அடைவ? ரட்சிக்கப்படுவ. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, இதே போலதான் பேதுருவும் மற்றவர்களும் என்னை பின்பற்றி வா என்று இயேசு அழைத்தவுடனே தங்களுடைய படகையும் வலைகளையும் என்ன செய்தாரா? அப்படியே போட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். வேதத்தில் இன்னும் ஒருவர் ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி தன் கண்களை கூட வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன் மார்பில் அடித்து மன்றாடி ஜெபம் பண்ணியதை பார்க்கலாம். இயேசு சீக்கிரமாய் இறங்கி வா என்று துரிதப்படுத்தினார். கர்த்தரிடத்தில் வரும்போது துரிதமாய் வர வேண்டும். அவன் என்ன பண்றான்? சீக்கிரமாய் வானோன்னா சீக்கிரமா வந்துட்டான். ஹலோ, நம்ம சீக்கிரமா வானா தூங்கி வந்துருச்சு, அப்படியே வந்துருச்சு, ஓடி வந்துருவோம். நான் பேசுறது புரியுது? உன்னை சீக்கிரமா ஆலயத்துக்கு எப்படி வா சொல்ல, எப்படி வா, சீக்கிரமா வா, நான் உங்ககிட்ட தங்கணுங்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? சொன்ன அடுத்த செகண்ட்ல எப்படி வந்துட்டான்? நம்மள மாதிரியா வந்தான்? சொல்லுங்களேன். எங்க இன்னும் நீங்க அந்த பாவத்தை விடாம சீக்கிரமா வான் கூப்பிடுறாரு. அவர் சொல்ல, நான் சீக்கிரமா வரப்போறேன், நான் உங்கள்கிட்ட தங்க விரும்புறேன், நீ ரட்சிக்கப்படணும், நான் வர்றக்குள்ள நீ ரட்சிக்கப்படணும், நான் வர்றக்குள்ள உன் வீடு ரட்சிக்கப்படணும், நான் வர்றக்குள்ள வீட்டில் நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கணும், நான் வர்றக்குள்ள வீட்டுக்குள்ள நான் வரணும்னா நீ வீட்டுக்குள்ள நான் வரணும்.
ஏதோ வெளிப்பாடு புரியுதா இல்லையா? நான் வீட்டுக்கு வரணும்னு வர விரும்புறேன். நீ வான அழைப்பு கிடைச்சோன்னு சீக்கிரம் வந்துரு. காலிங் லெட்டர் கிடைச்சோன்னு சீக்கிரம் வந்துரு. உன்னை அழைப்பு கொடுத்தோன்னு சீக்கிரம் அந்த பாவத்தை விடு. இப்போ நீ என்ன சொல்ற? என்னால் அதை விட்டு வர முடியல, என்னால் அந்த பாவத்தை மறக்க முடியல, என்னால் அந்த அசுத்தத்தை என்னை விட முடியல. இன்னைக்கு ஆண்டவர் கடைசி வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த செய்தி முடித்து அடுத்த வாரம் வரும்போது, பிரதர் நீ மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரவாரு. அந்த சீக்கிரம் உனக்கு ஆசீர்வாதம். சீக்கிரம்னு பேசிட்டு இருக்காரு. இந்த சகையு செய்தி பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வலையை விட்டு வான்னு. வலையையும் படகையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ள வர முடியல, வெளியே நின்று தான் ஜெபம் பண்ணான். அவன் வெளியே நிற்கிறவன் ஜெபத்தையும் கேட்டுட்டாரு. அவருக்கு தேவை அவர் கூப்பிடணும். சொல்லுங்க, அவருக்கு தேவை நீ எங்க இருக்கேங்கிறது அல்ல, அவருக்கு தேவை நீ அவரை பார்க்கணும்னு விரும்பணும். நீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவர் கூப்பிட்டோன்னு சீக்கிரம் வந்துட்டான். பிரதர் நீங்க சீக்கிரம் வாங்கங்கிறாரு. நீ அந்த அசுத்தத்திலிருந்து வெளியே வாங்குறாரு. சீக்கிரம் வரலன்னா உன்னை விட்டு தூரமா போகும். ஏன் உனக்கு வாழ்க்கையில் சீக்கிரமா நடக்க மாட்டேங்குது? ஹலோ பிரதர் பேசுறீங்களா? கல்யாணம் இன்னும் சீக்கிரமா நடக்கல, வீடு சீக்கிரமா கட்ட முடியல, வாகனம் சீக்கிரமா வாங்க முடியல, நீ ஆசைப்பட்டது எதுவுமே சீக்கிரமா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் சொல்றாரு, இறங்கி வான்னு நீ வந்துட்டீன்னா, உனக்கு எல்லாமே சீக்கிரமா நீ வந்துட்டீன்னா எல்லாமே உடனே நடக்கும். ப்ராஃபஸி மெசேஜ், இது ப்ராஃபஸி மெசேஜ். ஏதோ தாமதமாகுதுன்னு ஆண்டவர் அல்ல, அவர் அழைப்பு கொடுத்துட்டாரு. உனக்கு சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் நடக்கணும். அந்த தடை உடையணும். ஆமென், ஹல்லேலூயா. தடை உடையணும். ஆண்டவர் விரும்புகிறாரு. அருமையான தேவ பிள்ளையே, அவன் பாருங்க, அவன் ஆர்வத்தோடு தாகத்தோடு அவன் தேவனை தேடி பார்க்க வந்ததினால அவன் ஆர்வத்தின் நிமித்தமாய் சகேயுடைய இல்லத்தில் வந்து தங்கிய இயேசு நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து தங்க மகிழ்ச்சியோடும் இடமளிக்க வேண்டும். இயேசு நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நம்ம வீட்டில் உள்ள சாபங்கள் குறைகள் மாறும். நம்மை ஆசீர்வதிக்க அபிஷேகிக்க இயேசு அழைக்கிறார். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு. ஹலோ, சீக்கிரமா நான் உன்னோடு தங்கணும்னு சொல்றாரு. அவர் வாசப்படியில் கதவை தட்டிட்டு இருக்காரு. பிரதர், அவர் நினைக்கிறார் உங்களோட ஃபீஸ்ட் சாப்பிடணும்னு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இருதயத்தை திறந்து கொடுப்பீங்களா? உங்க இருதயம், உங்க வீடு நேற்று வரைக்கும் யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க. ஹலோ, உங்க வீடு நேற்று வரைக்கும் கோட்டான் குஞ்சுகள் கழுகுகளும் தங்கின வீடு அது. தம்பி, நீ இருக்கிற வீடு யாரோ தங்கி இருந்தாங்க, ஏதோ ஒரு அசுத்தம் வீட்டில் தங்கி இருந்தது. ஆனால் இப்போ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். உன் வீட்டில் எந்த வீட்டில் நீ தங்க முடியாம நீ இருக்கிறியோ அந்த வீட்டில் நான் வரணுங்கிறேன். நான் வீட்டை கதவை தட்டுறேன். உன்னால இருக்க முடியல அந்த வீட்டில். பிசாசினுடைய போராட்டம், வியாதியின் போராட்டம், பலவீனத்தின் போராட்டம், இயேசு அழைப்பு கொடுக்கிறார். நீ வா, நான் உன்னோடு தங்க வேண்டும், நான் உன்னோடு தங்க வேண்டும், நான் உன்னோடு தங்க வேண்டும், நான் உன்னோடு தங்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சாத்தானின் வீட்டில் தங்க முடியாது, பிசாசின் வீட்டுக்கு தங்க முடியாது, பில்லி சூனியங்களின் வீட்டை தங்க முடியாது, மந்திரவாதங்கள் வீட்டை தங்க முடியாது, அசுத்த ஆவியின் வீட்டை தங்க முடியாது. கைகளை உயர்த்துகிறாமே. அந்த அழைப்பை கேட்டு எத்தனை பேர் கதவை திறந்து கொடுக்கிறீர்கள்? இதே போலதான் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் இருந்த ஊர் என்ற தேசம், அவன் இருந்த தேசம், ஆபிரகாமுடைய அழைப்பு கொடுத்தார் ஆண்டவர். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் இருந்த ஊர் எப்படிப்பட்ட தேசங்க? ஊர் என்ற தேசம், அந்த ஊர் எப்படிப்பட்ட தேசம் தெரியுங்களா? விபச்சாரம், விக்கிரகாராதனை நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது. ஏன் அந்த இடத்திலிருந்து ஆபிரகாமை வெளியே வர சொன்னார் தெரியுங்களா? ஆதியாகமம் 12:1-2 பார்க்கும்போது, ஆபிரகாம் அவர்கள் தேவனை அறியாதவர்கள், ஹல்லேலூயா, அநேக சடங்காச்சாரங்களை பின்பற்றுபவர்கள். எனவே ஆபிரகாமை அந்த இடத்தை விட்டு கர்த்தர் வெளியே வர சொன்னார். ஒருவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் சொல்வதை தான் கேட்க வேண்டும். ஏனெனில் நாம் அவருடைய ஜனங்களான பின்பு, அவருடைய பிள்ளைகளான பின்பு பிரஜாதியுடைய மார்க்கத்தை பின்பற்றாதிருங்கள் என்று எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூறியதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியில் நாம் வாழ்ந்தாலும் அவர்களை பின்பற்றக்கூடாது. இயேசு சகையுடனே போவதை கண்ட அனைவரும் பாவியான மனுஷனுடைய வீட்டில் தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க.
புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்னங்க ஹலோ எதுக்கு தேவன் ஆபிரகாமை ஊர் தேசத்தை விட்டு வெளியே வானாரு தெரியாது. அவன் வாழ்ந்த ஊரு சடங்காச்சாரம் நிறைந்த ஊரு. அவன் வாழ்ந்த ஊரு எப்படிப்பட்ட ஊருங்க? விக்கிரகங்களால் நிறைந்த ஊரு. அவன் இருந்த ஊர் எப்படிப்பட்டதுங்க? விபச்சாரத்தால் நிறையப்பட்ட ஊரு. இன்னைக்கு சொல்ற அந்த ஊருங்க ஊரை விட்டு ஆண்டவர் வெளியே வான்னு எதுக்கு சொன்னார்னா, அந்த தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அவனை அந்த ஊர்லயே வச்சு ஆசீர்வதிக்க முடியாது பிரதர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஊர்ல வச்சு உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க இப்ப ஏன் ஆசீர்வதிக்கப்படலன்னு தெரியல, அந்த பாவம் நிறைஞ்ச இடத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் பிளஸ் பண்ண முடியும் ஆண்டவரால. என் வீட்டில் ஏன் இன்னும் கழுகும் கோட்டான் குஞ்சுகளும் பாம்பும் விரியன் பாம்பும் தங்கி இருக்குதுன்னா அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஹலோ, பாவத்திலே இருக்கிறவனோடு ஆண்டவர் வாழ முடியாது. அதை விட்டு ஆண்டவர் சொன்னாரு, வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏன்னா அங்கே விக்கிரகாராதனையும் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் வேசித்தனமும் சடங்காச்சாரமும் நடக்கிற அந்த ஊர்லயே நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நான் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், நீங்க வேணும்னா வீட்டில் வந்து தங்குங்க, வரமாட்டார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே துரத்துங்க, அந்த வீட்டை விட்டு வெளியே வாங்க. நீங்க நிக்கிற இடத்துல எது இருக்குன்னு பாருங்க. நீங்க பாவமான இடத்துல இருந்தீங்கன்னா பாவி அவரால் ரட்சிக்க முடியாது. பாவத்தை விட்டு வெளியே வந்தவனை தான் பாவியை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வீட்டை கிளீன் பண்ணி கூப்பிடுறேன்னுவோம். உங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னா டைம் சொல்லிட்டு வரணும். உங்க வீட்டுக்கு நான் வர்றேன்னா ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். ஏன்னா வீடு அன்னைக்கு தான் சுத்தமாகும், வீடு அன்னைக்கு தான் க்ளீன் ஆகும். புடவை மிடையெல்லாம் ரோட்டில் மடித்து தூர போட்டது எல்லாமே அன்றைக்கி தான் வீடு. ஆமாம், 2 இருக்கிற வீடு 1 மாறும். கரெக்டாக சோஃபா செட்டெல்லாம் சோஃபா இருக்கிற இடத்துக்கு வரும், பொம்மைகள் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வரும். ஆமாம், கிச்சன் ரூமில் இருக்கிறதெல்லாம் பெட்ரூமுக்கு வரும், பெட்ரூம் இருக்கிறதெல்லாம் ஹாலுக்கு வரும். அதெல்லாமே உள்ளே போகணுன்னா அழைப்பு கொடுக்கும்போது முதல்ல சொல்லணும் ஒரு நாளைக்கு முன்னாடி. ஆனால் இப்போ சொல்லட்டுமா, சகேவுக்கு தெரியுமா இயேசு வீட்டு விசிட் பண்ண போகிறாருன்னு? இயேசு வீட்டுக்கு விசிட் வர்றாருன்னு தெரியாது, பார்க்கத்தான் வந்தான். அவன் ஆயத்தமாக இருந்தான் தன் வீட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்க. இது வெளிப்பாடு வாங்கி ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு திடீர்னு உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நான் கேட்டு வாங்கினா கொடுப்பீங்களா? திடீர்னு உங்கள் வீட்டுக்கு நான் விசிட் வர்றேன்னு சொன்னால் விடுவீங்களா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சகேவுக்கு தெரியாது இயேசு வீட்டுக்கு வருவார்னு. ஆனால் அவனுக்கு தெரியும், நான் என் வீட்டுக்கு வர்றதுக்கு அவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். இயேசுவுக்கு தெரியும், இவர் உள்ளே போயிட்டாருன்னா உள்ளே இருக்கிறத வெளியே போயிடணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் நான் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். என் வீட்டுக்குள்ளே போகும்போது என் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வரல, உங்களை நான் பார்க்க வந்தேன். நீ பார்க்க வேண்டியது என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதல்ல, என்ன பார்த்ததுனால என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதால வெளியே அனுப்புறது உங்க வேலை, உங்க வேலை. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. யாராவது வீட்டுக்கு விசிட் வர்றாங்கன்னா நீங்க முதல்ல சொல்லணும். ஆனா சகேவுக்கு இயேசு வருவாருங்கிறத தெரியாது. சூப்பர் வெளிப்பாடு இல்லை? பார்க்க வந்தவனுக்கும் வீட்டுக்கு போய் நான் என்ன பார்க்க வரேன் தம்பி, வீட்டுக்கு வரணும்னா நீ சார் முதலே சொல்லியிருக்கலாம்ல, நான் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பேன், ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, டீ சாப்பிட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு ஓடிடுவேன். ஆனால் சகை 1 மணி நேரம் டைம் கூட கேட்கல. ஜஸ்ட் நவ், ரைட் நவ், எந்த இடத்துல கூப்பிட்டாரோ அந்த இடத்துல அவன் இறங்கினா. நீ இறங்கி வா பிரதர், இறங்கி வா, பெருமையை விட்டு இறங்கி வா, உன் கர்வத்தை விட்டு இறங்கி வா, உன் அகங்காரத்தை விட்டு இறங்கி வா, நீ தாழ்மைப்படு, உன் வீட்டுக்கு இயேசு வருவார். சத்தமா சொல்லு, இயேசு வருவார். பிரதர் கை உயர்த்தி சொல்லு, இயேசு வருவார். உன் உறவுகள் வரும்போது வீட்டை நீ கிளீன் பண்ணும், இயேசு வரும்போது வீடு தானா கிளீன் ஆயிரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உறவுகள் வரும்போது வீட்டை பார்க்க வருவான், இயேசு வீட்டை பார்க்க வரல, என்னத்தான் பார்க்க வராரு, என்ன பார்க்க வர போறாரு. இயேசு என்னை கூட்டிட்டு போக வர போறாரு. மனுஷன் பார்க்கறது உன்னுடைய தகுதிய, மனுஷன் பார்க்கறது உன்னுடைய திறமைய, மனுஷன் பார்க்கறது உங்ககிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட. என் ஆண்டவர் பார்க்கறது உங்ககிட்ட இல்லைங்கிறதுனால தான் அவர் வர்றாரு. உன்னால் அந்த பாவத்தை விட்ட முடியலன்னு தெரிஞ்சதுனால தான் வர்றாரு. ஆனால் நீ இறங்கி வந்துட்டீங்கன்னா போதும். அவர் சொல்றாரு,
வாசிங்க லூக்கா, ஆமே யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்களேன். யோவான் 6:37 வேகமாக எடுங்க. ஒருத்தர் லூக்கா 19:6 சீக்கிரமா. யோவான் 6:37 எடுத்துட்டியா? பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை கைகளை உயர்த்துறோம் சொல்லுங்க. சார், பக்கத்தில் இருக்கிறவன் பாவின்னா, போன வாரம் தான் என்கிட்ட 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னா, போன வாரம் தான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்கிறான், என்னென்னமோ சொல்றான். பாவையை பாவின்னு சொன்னதை காதுல வாங்கல. இயேசு கிட்ட சகை வந்ததுனால என்னிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. பிரதர், நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, உலகம் உன்னை தள்ளிவிடும். நீ பாவின்னு உலகம் தள்ளிடும். இயேசு சொல்றாரு, எங்கிட்ட நீ வந்துட்டீல, நீ உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன், நீ உள்ள வந்துரு. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த பாவியான மனுஷனை எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் மன்னிக்கிறீங்கன்னு. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எங்கிட்ட வருவனை ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார்னா, கழுசடைன்னு சொல்லி கழிச்சு ஊத்துறக்கும் இது ஆகாதவன் நான் தள்ளி விடுறதுக்கு நான் யார்? அவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னிடத்தில் வந்துட்டான்னா அவனை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். நீயா வெளியே போகாமல் இருந்தீன்னா சரி, நீயா ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல் இருந்தா சரி. தம்பி, இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்துட்டேன், ஒரு பூஸ்டப் ஆயிட்டேன். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே எனக்கு இந்த எதுவுமே வேண்டாம், உங்களை மட்டும் போது, நான் வந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தள்ளி விடுவதில்லை, உனக்கு நான் எல்லாவற்றையும் நான் தருவேன். இப்போ வாசிங்க லூக்கா 19:6. என்னப்பா? அவன் சீக்கிரமா இறங்கி வந்தானா சந்தோஷத்தோடு. ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சகை நின்று கர்த்தரை நோக்கி, இது எல்லாம் ஆசையை கொடுத்துறேன், பாதியை கொடுத்துறேன், ஏழை கொடுக்குறேன், நான் உன்னுடைய ஏதாகிலும் வாங்கியிருந்த நாளத்தினை கொடுக்குறேன்னு சொன்னான். ஏசவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? இவனும் ஆபிரகாமுடைய, ஹலோ கைகளை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. எதுக்கு ஆண்டவர் இந்த ஆபிரகாமின் குமாரனோட இணைச்சார்னா, ஆபிரகாமை விபச்சாரத்தின் தேசத்தை விட்டு வான்னு வந்துட்டான். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் இந்த விக்கிரக ஆராதனுடைய தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டான். ஒரு நைட்டுக்குள்ள வெளியே வந்துட்டான். ஒரு நைட்டுக்குள்ள அவன் வந்துட்டான் குடும்பமா. இன்னைக்கு நீ ஒரு பகலுக்குள்ள வெளியே வருவியா? இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாழ்றாரு. சார், இன்னைக்கு நீ காண்பித்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற வெளிப்பாடு, இவ்வளவு நாள் நீ காண்பித்த வேலையில் இருக்கிற, நீ கண்ட ஊர்ல இருக்கிற, இப்ப அவர் காண்பிக்க ஊருக்கு போ. கண்ட ஊர் வேண்டாம், நீ கண்ட வீடு வேண்டாம், நீ கண்ட வாழ்க்கை வேண்டாம், இப்ப அவர் காண்கிற இடத்துக்கு வா. வெளிப்பாடு வாங்கிக்க. இவ்வளவு நாள் கண்ட வாழ்க்கை அல்ல, நீ காணாத ஒரு வாழ்க்கையை நான் தருவேன். நீ கண்ட ஆசீர்வாதம் அல்ல, காணாத ஒரு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான் சந்தோஷமா? இன்னைக்கு சொல்லுங்க, காணாத ஒரு அற்புதம், கண்டிராத ஒரு நன்மை கர்த்தர்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. அதனாலதான் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, ஆபிரகாமின் குமாரன் என்று. தாய் தகப்பன் அவனுக்கு வைத்த பெயர் என்னது? சகேயு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சகேயுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சுத்தம்னு அர்த்தமா? சகேயுன்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா எப்படி வச்சிருக்கிறாரு? உங்கள் அப்பா உங்கள் அம்மா பெற்று இதை எப்படி தான் சொன்னாங்க, இவ சுத்தம் உள்ளவனு. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்கிறாங்க. சகேயுன்னு எதுக்கு வச்சாங்கன்னா, சகேயம்னா என்னது? கிளீன், சுத்தம். ஆனால் இவன் வந்து வர 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 சுத்தமான பாவியாக மாறிட்டான். இன்னைக்கு ஆண்டவனோட பேசுகிறாரு பாருங்க. ஆபிரகாமின் குமாரன் என்று. ரூத்து 3:1 பாருங்க, போவாஸ் ரூத்துக்கு வைத்த பெயர் குணசாலி அப்படின்னு. அலையிலே சொல்லுங்க. ரூத்துக்கு போவாஸ் என்ன பேர் வைக்கிறான்? குணசாலி. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க, அனனியா என் நல்லவன் என்று சாட்சி பெற்றிருந்தானா. அனனியா எப்படி பெற்றிருந்தானா? ஆண்டவர்கிட்ட நல்லவன். அல்லேலூயா.
சரி, மோசே கர்த்தரின் வாயால் நல்ல குணமுள்ளவன் என்று பேர் வாங்கியிருந்தான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் எழுதி வச்சுங்க இதெல்லாமே. என்னாகமம் 12:3. மோசே கர்த்தரின் வாயினால என்ன பேர் வாங்கியிருந்தான்? நல்ல குணமுள்ளவன் என்று. யோபு கர்த்தருடைய வாயினால என்ன பேர் வாங்கியிருந்தான்? தேவதாசன் என்று. என் தாசனாகிய யோபின் மேலே சொன்னது யாரு? தேவன் சொல்றாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறாரு. ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? பைபிள் சொல்லுகிறது, அவன் நல்லவன் என்று அவன் பேர் வாங்கினானா யாருங்க? யோமேன். கர்த்தருடைய வாயினால தேவதாசன் பேர் வாங்கி இருக்கிறான். யோபு 1:8. ஆமென். ஏனோக்கை எபிரேயர் 11:5 பாருங்க. எபிரேயர் 11:5 என்னன்னு வாங்கியிருக்கிறான்? எபிரேயர் 11:5 ஏனோக்கை தேவன் தனக்கு பிரியமானவன் என்று பேர் வாங்கியிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனோக்கு யார்கிட்ட பேர் வாங்கினது? ப்ளீஸ் சொல்லுங்களேன். தேவனிடத்தில். எங்க நீங்க மனுஷங்கிட்ட பிரியமானவன் பேர் வாங்குறதில்ல, நல்லவன் பேர் மனுஷங்கிட்ட வாங்குறதில்ல, குணசாலின் மனுஷங்கிட்ட பேர் வாங்குறதில்ல, நீ தேவதாசன் பேர் மனுஷங்கிட்ட வாங்குறதில்ல, யார்கிட்ட வாங்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதே கர்த்தர் தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் பேர் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் நோட் பண்ணிக்கங்க. அப்போஸ்தலர் 13:22. தாவீதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏசாயா 41:8 யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட யாக்கோபுன்னு என் தன் தாசன் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இன்னைக்கு உண்மையாவே ஆஸ்தி எனக்கு வேண்டாங்கிறான். ஏன் வேண்டாங்கிறான்? சகேயத்தினுடைய வீட்டுக்கு முன்பாக வந்தபோது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே ஏராளமான ஜனங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? ஏமாற்றி அந்த அநீதியான பணத்தினால கட்டின வீடு இயேசு வர இருக்கிறாரே என்று சகை வியந்திருந்தான். இயேசு அந்த இடத்துல வந்த உடனே ஒரு பிரசங்கம் கூட இயேசு பண்ணல. உடனே அவன் என்ன சொல்லிட்டான்? வாசிங்களா. இயேசு பிரசங்கம் பண்ணாரா? இயேசுவிடம் புறப்பட்டு சென்ற ஒளி சகையுடைய உள்ளத்திலே ஊடுருவி இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசு பார்த்து சகையு போதகரே என்றோ குரு என்றோ அழைக்காமல் ஆண்டவரே என்று அழைத்திருக்கிறான். ஹலோ, இருக்கீங்களா? குருன்னு சொல்லியிருக்கலாம், போதகரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசுவை சகை என்னன்னு கூப்பிடுறான்? ஆண்டவரேன்ட்டான். எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது நீங்க நல்லா கவனிங்க. அவன் 10 பிரசங்கம் எல்லாம் கேட்கல. இயேசுவை பார்த்து நாம் வீட்டில் தங்கணும் சொன்னதான் நிஜம். ஆபிரகாமினுடைய குமாரன் சொல்ல காரணம் என்னவென்றால், இயேசுவை கண்ட உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் விட்டுட்டான். நீங்க விட்டுட்டீங்களா? சோத்திரமா? பயமா இருக்கு. நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. அவன் ஆண்டவரை கூப்பிட காரணம் சங்கீதம் 118:8-9 போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. அவர் ஒருவரே இயேசு ரட்சகர் மீட்பர் என்று அவன் தெரிந்ததினால அவன் இதை 118:8-9 சங்கீதத்தை அவன் படித்திருந்ததினால ஒருவேளை அவன் அறிந்திருக்கலாம். அதில் மனுஷனை விட பிரபுக்களை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்றுள்ளதை அறிந்திருந்தான். இயேசு அவனை பார்த்து, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ஏன் ஆபிரகாமின் குமாரன் என்று கூறினார் என்றால், சகேவின் வாழ்க்கையில் ஆபிரகாமின் வாழ்க்கை போல் இருந்தது. இருவரும் வசதி படைத்தவர்கள் தான். ஆபிரகாமை தேடி 3 புருஷர்கள் வந்தபோது அவர்களை வரவேற்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆகாரம் கொடுத்தான். சகேயு இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு போய் ஒரு பெரிய விருந்து பண்ணியிருக்கிறான். நம்ம அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நானும் நீங்களும் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆகையினால் தான் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். கலாத்தியர் 3:7. ஆமென். ஏசாயா 41:8. ஏசாயா 41:8 ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் சந்ததி என்றார். கலாத்தியர் 3:29. கலாத்தியர் 3:29 நோட் பண்ணிக்கங்க. கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி என்றும் கூறியதை பார்க்கிறோம். சகேயு தேவனை துக்கப்படுத்தும் எந்த செயலையும் தன்னுடைய ஜீவியத்தில் இருந்து அகற்ற அவன் தீர்மானித்தான். பாருங்க,
எனவே தன்னுடைய வாயால் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டான். உண்மையான பாவ அறிக்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உண்மையான விசுவாசம் ஒருவனிடத்தில் இருந்தால் நிச்சயமாகவே அவன் தன் வெளிப்படையான வாழ்க்கையை பக்திக்குரியதாக மாற்ற தீர்மானித்து விடுவான். ஒருவன் இயேசுவுடன் அன்புடன் பழகி அவர் தரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பின் அவனால் பாவத்தில் நிலைத்திருக்கவும் நேர்மையற்றவனாயிருக்கவும் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொள்ளும் தயால குணம் இல்லாதவனாய் இருக்க முடியாது. அதனால் சகே தன்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றான். அது போக யாரிடமாவது அநியாயமாய் வாங்கினதுண்டான் அதற்கு நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஒரு அல்லையே சொல்லுங்க. இயேசு உள்ள வந்தோன்னு அத்தனை பாவத்தையும் விட்டுட்டான். நீங்க செஞ்ச பாவத்தையெல்லாம் விட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கீங்களா? நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் அல்லவா? உங்களை யோசித்து பாருங்கள். சகேயுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட்ட ஆமீன் இயேசு வரேன்னு சொன்ன போதே அத்தனையும் அவன் இழந்து வேண்டான்ட்டான். அநியாயமாய் வந்த வேண்டான்ட்டான். ஆஸ்தி எனக்கு வேண்டாது, நாஸ்தி, எனக்கு ஆஸ்தி வேண்டாம், அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் போதும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆஸ்தி ஆபிரகாம் இருந்த அந்த வீடு ஆபிரகாமாய் இருந்தது. அது பாவம் நிறைந்த இடத்தில் அவன் சம்பாதித்தது. அப்பாவுடைய சொத்தெல்லாம் வேண்டான்னு சொல்ல காரணம் தேவன் அவனை காண்பிக்கும் தேசத்துக்கு அனுப்பினார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்ல காரணம் ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் களவு செய்தால் 4 மடங்கு திரும்ப செலுத்த வேண்டுமாம். சகே தேவனுடைய கிருபையை பெற்றபோது எதையும் அளந்து கொடுக்கவில்லை, தாராளமாய் கொடுத்தான். ஏனென்றால் பல ஆண்டுகளை ஜனங்களை ஏமாற்றி பெற்ற பணத்தை அப்போது வட்டியுடன் சேர்த்து கொடுக்க நினைத்தான். சகேவுக்கு பண ஆசை இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் அவருடைய வாழ்க்கை முறை மாற்றம் அடைந்தது. அத்தனை இழந்து இயேசுவை மட்டும் தனதாக்கி கொள்ள தீர்மானித்தான். பரிசேயனும் சன்மார்க்கனும் எதையும் இழக்காமல் கிறிஸ்துவை அடைய முடியாது என்று அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் உடைய சகேயு கூறிய வார்த்தைகள் இயேசு கேட்ட உடனே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சு? ஒருவன் ஏதாவது திருடிட்டானா நீங்கள் வீட்டில் போய் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 22:1 போய் வாசிச்சு பாருங்க. ஒரு ஆட்டை திருடிட்டான் கூட அவன் நாளத்தினே கொடுக்கணுமா? ஏன்னா அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நான் எவனையாவது பணத்தை நான் வாங்கியிருந்தேனா அது எத்தனையா கொடுப்பேன். நீங்கள் அவன் பணத்தை ஏராளமாய் கொடுக்க ரெடி ஆயிட்டான். அவனுக்கு தேவை ஒன்று, இயேசு உள்ள வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, பரிசேயர்களும் சதுசேயர்களும் சன்மார்க்கனும் எதையும் இழக்காமல் கிறிஸ்துவை அடைய முயன்ற போது லூக்கா 18 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 24 முதல் சகேயு கூறிய வார்த்தைகளை இயேசு கேட்டவுடன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, இந்த ரட்சிப்பை கொடுக்க நினைத்திருந்தால் அவர் அந்த மரத்தடியிலே கொடுத்திருப்பார். ஹலோ, இயேசு சகேயுக்கு ரட்சிப்பு தான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தார்னா எங்க கொடுத்திருக்கலாம்? மரத்திலேயே கொடுத்திருக்கலாம். அவன் எங்க நின்னானோ இங்கேயே ரட்சிப்பு வந்துருக்கலாம். ஆண்டவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ஏன்னா உன் ரட்சிப்பு எங்கிருந்து தொடங்கணும் சொல்லுங்க? உங்க வீட்டிலிருந்து. நீங்க மட்டுமல்ல, உன் குடும்பமே ரட்சிக்கப்பட வேண்டும், உன் வீடே ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு ஆமேன், ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்த போது நாத்தானிடம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக 4 மடங்காக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். பாவம் உணர்வடைந்த அவன் உள்ளத்தை இயேசு கண்டார். தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. கர்த்தர் இன்றைக்கும் கிருபையின் வாசலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா சுவிசேஷ கதவுகள் பூட்டப்படும் முன்னே, பேழியின் வாசல்கள் அடைக்கப்படும் முன்னே இயேசுவண்டை வாருங்கள். நினையாத நாழிகையிலே மரணம் வரும், கர்த்தருடைய வருகையும் நிலையாத நாழிகையிலே இருக்கக்கூடும். இன்றைக்கே இதை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் எப்படியாய் சொல்கிறது? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்படி அன்பு மாறாதது, காருண்யம் மாறாதது, வல்லமை மாறாதது. ஏனெனில் யாத்திரையாகமம் 3:14 உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாராம். ஏசாயா 43:18-19 பார்க்கும்போது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் என்று வாக்களித்து இதோ புதிய காரியத்தை நான் தருவேன் என்றார்.
நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். அப்படியே எழும்பி நிற்போமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, சகேயுவுக்கு ஆஸ்தி தேவைப்படவில்லை, இப்பொழுது ஆபிரகாமுடைய சந்ததி என்று ஆண்டவர் சொல்ல காரணம், அவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் இருதயத்திலே பாவத்தால் வந்த அந்த அநியாயமான பணம் வேண்டாம் என்றான், அநீதியான பாவம் நிறைந்த வாழ்க்கை வேண்டாம் என்றான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ரட்சிப்பு நாளைக்கு இல்ல பிரதர், இன்றைக்கே உங்களுக்கு வேண்டும் என்றால் இன்றைக்கு விட வேண்டியதை இன்றைக்கே விடுங்கள். ஒரு ஜெபம் இல்லையா? உடைய ஆவியில் நிறைந்து நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுனீரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் மத்தியிலே வாரும். சகேயுடைய வீட்டை ரட்சித்த தேவன், ஆபிரகாமின் சந்ததியை மாற்றின தேவன் எங்கள் மத்தியிலே வாரும். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், சகேயுடைய தாழ்மை உங்களுக்குள் இருக்கிறதா? அவன் மரத்திலிருந்து இறங்கி வான் சொன்ன நீ இறங்கி வந்தான். உங்களை எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆண்டவரை விட்டு போவதற்கு தான் நீங்க நிக்கிறீங்களா? எல்லாமே ஆண்டவரோடு உறவாடுவதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சகேயு போல பார்க்க வந்திருக்கீங்களா? ஆஸ்தியா வேணும், தேவ ஆசீர்வாதம் வேணுமா? பிரதர், ஆஸ்தி இந்த உலகத்தோடு நின்றுவிடும், ஆசீர்வாதம் பரலோகம் சென்றடையும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக ஒப்படைத்துள்ள கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தை பார்க்கும் ரட்சிப்பு விளையாடப்பட்டது, பொருளை பார்க்கும் ரட்சிப்பு விளையாடப்பட்டது. அவன் கூட இருக்கிறவெல்லாம் பாவின்னு முறுமுறுத்தாங்க. இயேசு ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு மற்றவங்க சொல்றது அவர் கேட்க மாட்டாரு. அவர் உன் இருதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷனை நம்பாதே, மனுஷபுத்திரன் மனுபுத்திரன் இந்த பூமியில இருக்கிற மனிதனுடைய சுபாவம், உன்னை உன் இருதயத்தை பார்க்காதவன் முகத்தை பார்ப்பான். என் ஆண்டவருடைய குணம் உன் இருதய பார்க்கிற தேவன், உன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சீக்கிரமா இந்த மரத்திலிருந்து உடனே இறங்கி வந்ததை போல இன்றைக்கே பாவத்தை விட்டு உடனே நீ மனம் திரும்புவாயானால் நீயும் உன் வீடும் ரட்சிக்கப்படும். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இயேசு சீக்கிரம் வருகிறார். காட் பிளஸ் யூ. ஜெபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஹல்லேலூயா நல்ல நேரத்துக்கு கட்சிப்பிக்கிறப்பா, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். பாபிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார் வார்த்தையின்படியே இசப்பா பாபிகளை ரட்சிக்கும்படியாக நீர் வந்ததுக்காய் நன்றி அப்பா. சக்கையோ கர்த்தாவை இயேசுவை பார்க்க விரும்பின சக்கையோக்காக அதில் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தது போல அப்பா, எங்கள் ஒவ்வொருவரும் வீடை கர்த்தர் ரட்சிங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவை ஸ்தோத்திரம் கர்த்தா உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு கர்த்தாவே ஹல்லேலூயா பாப வழிகளை விட்டு, பாவத்தின் கர்த்தாவே ஹல்லேலூயா பாவம் நிறைந்த இடத்தை விட்டு இயேசு காண்பிக்கிற தேசத்துக்கு நாங்கள் புறப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்களும் ஆபிரகாமின் சந்ததிகளாக எங்களை ஒவ்வொருவரை மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உலகத்துக்காக அல்ல ஆண்டவரே, உமக்காக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மோட கரத்தில் கர்த்தாவை எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி வாழ உதவி செய்யும். ரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சோடு கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.